அக்கா, நானே போடணும்னு இருந்தேன். ஆனந்தி, என்னக்கா, என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குது? அந்த சேகரும் கோட்டசாமியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அக்கா, அவங்க முன்னாடி போய் போன எல்லாருக்கும் கேக்குற மாதிரி போடு. சரி. எங்க குடும்பத்தை வாழ விடக்கூடாதுன்னு ஏன்டா இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? இங்க பாருங்க, இந்த மிரட்டுறது, சாபம் விடுறது இதெல்லாம் வேணாம். இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்ல. பணத்தை எப்ப எடுத்து வைப்பீங்க அதுக்கு பதில சொல்லுங்க. பதில் தானே? ஆனந்தி சொல்லுவா. ஆனந்தி, ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. யோ கோட்டச்சாமி, 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு 10 லட்சத்தையும் முழுசா வாங்கிட்டு வெறும் நிலத்தை மட்டும் கொடுத்து ஏமாத்திட்டு இப்ப வீட்டை மீக்க தனியா பணம் கேட்டு வந்து என் வீட்டு வாசல்ல நிக்கிறியா? நீ எல்லாம் பெரிய மனுஷன். தாரு, உன் பணம் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து சேரும். அதுக்கு நடுவுல என் அக்கா கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச வேடிக்கை பார்த்து போட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? யோ சேகரு, மொட்டை பெட்டிஷனை எழுதி போட்டு உங்க அண்ணன் சுயம்புலிங்கத்தோட சாம்ராஜ்யத்தையே ஆட்டி படைச்சவ இந்த ஆனந்தின்னு அந்த ஆளுக்கு எடுத்து சொல்லு. கைய நீட்டி கடன் வாங்கி போட்டோம்னுதே நான் பொறுத்துக்கிட்டு போறேன். 10 லட்சத்துக்கு மேல நீங்கெல்லாம் பணம் கேட்டு மிரட்டுறியன்னு இங்க இருக்கிற கமிஷனர் ஆபீஸுக்கு போய் பெட்டிஷன் கொடுப்பேன். அங்க உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சு உரிச்சு போடுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆம்புட்டு தூரம் நான் போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கோங்க. யோ கோட்டச்சாமி, பணம் உன் வீட்டை தேடி வரும். அது வரைக்கும் நீ என் வீட்டு வாசல கூட மிதிக்க கூடாது. போயா வெளிய. அண்ணே, கிளம்புவோம். இங்க பாரு அழகா பண்ண, உங்க பொண்ணு ஏதோ மிரட்டிடுச்சு, அதுக்கு பயந்து ஏதோ போறேன்னு நினைக்காதீங்க. பணம் வரல, நானும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எந்த போலீஸும் கோர்ட்டும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. வாடா சேகரு. ஏ கோகிலா, நீ எதுக்குடி இப்ப ஆனந்திக்கு போன் போட்டவ? மா, இப்ப எதுக்கு நீ அக்காவை வெய்யிற? அவங்க வீடு ஏறி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நான் வைக்கிறேன் இனிமே. அம்மா ஆனந்தி, நீ கோவத்துல படத்தை கட்டி போடுவேன்னு சொல்லிட்ட. காலையில மாப்பிள்ளை விட்டு ஆளுக 10 பவுன் இல்லாம கல்யாணம் நடக்காதுன்னு கராரா சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் நம்மளால முடியுமாமா? அப்பா, நீ ஏன் கவலைப்படுற? வில்லுகா புலி கருப்ப நமக்கு நல்ல வழியை காமிச்சு போட்டான். என்னமா சொல்ற? ஆமாப்பா, எங்க கம்பெனில ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல நான் தான் ஜெயிச்சேன். அதுக்கு மகேஷ் சாரு 7 லட்சம்பா, 7 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாரு. ஏய், என்னடி சொல்றவ? 7 லட்சமா? ஆமாம்மா, இந்த செய்தியை சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லலாந்தே நானே இருந்தேன். அதுக்குள்ள அந்த வீணா போனவங்க வீட்டுக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க. பிள்ளைக்கு அப்படி கருப்பா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிட்டப்பா. ஏதா ஆனந்தி, 7 லட்சம் யாரு தான் பரிசு கொடுப்பா? எங்கேயாவது கை நீட்டு கடை வாங்கினியா? எங்கிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு பரிசுன்னு சொல்றியாத்தா? இல்லப்பா, கடன் வாங்கினா கடன் வாங்கினேன்னு சொல்லிட போறேன். நான் ஏன் போய் சொல்லணும்? எங்களுக்காக நீ ஒத்தாளா? நீ எம்பிட்டு சிரமப்படுற. உன்னை பிள்ளையா பெற்றது நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் தாயி. ஏ ஆனந்தி, உடம்பு இப்ப பரவாயில்ல? அது பரவாயில்லக்கா. ஏண்டி உன்னை நீயே இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நாங்களே எப்படி தாங்கிப்போம்? உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க நான் எம்புட்டு வேணாலும் கஷ்டப்படுவேன்க்கா. என் உசிரியே வேணா கொடுப்பேன்க்கா. என்னடி பேசுறவ? எல்லாம் நல்லது நடந்து வர்றப்ப இப்ப போய் உயிரை விடுறேன்னு அபசகுணமா பேசுற. ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொண்ணு பார்க்க வர சொல்றோம். நீயும் ஊருக்கு வந்து சேரு. சரிம்மா.
அப்பா நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னாடி அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுவோம். சந்தோஷம் தானே? நீ பக்கத்துல இல்லாதது ஒண்ணுதாம்மா குறை. அப்பனுக்கு இது போதுமா? சரி ஆனந்தி, சீக்கிரம் நேர்ல வாடி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா, சீக்கிரமா வாரேன், வச்சிடுறேன். சரிம்மா. அழகை எதுக்கு திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? அது நீ போட்டியில் ஜெயிச்சதும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு வரேன். இந்தா. என்ன இது? பிரிச்சு பாரு. சோளக்கிறது. காசு கொடுத்து ஏதோ ஒன்று வாங்குறத விட உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வாங்கணும்னு தோணுச்சு, அதான் இந்த சோளத்தை வாங்கிட்டு வந்தேன். அழகனா உனக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன்ல, அன்புவா இப்ப கொடுக்குறேன். என்னைய ஜெயிக்க வைக்க காரணமா இருந்ததே நீங்கதே. எனக்கும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குது. அப்படியா? சீக்கிரம் கொடு. என்னது? ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதான் சீக்கிரம். அப்பா, ஏய், என்ன அடிச்சிட்ட? பின்ன ஹாஸ்டல் வாசல்ல நின்னு சேட்டை பண்ணா இப்படிதான் விழும். ஓ, அப்ப ஹாஸ்டல் இல்லாம வேற இடமா இருந்தா கிடைக்குமா? எங்கிட்ட இருந்தாலும் இதுதான் கிடைக்கும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் எதுவும் கிடையாது. சரிங்க மேடம். என்னடி இப்படி கொஞ்சிக்கிறாங்க? இதுக்கு பேரு தான் லவ்வா? இது ஒரு விதமான லவ், ஆனா நல்லா இருக்குல்ல. இத பாக்கும்போது நமக்கும் லவ் பண்ணணும்னு தோணுதுல. ஏய், அதுக்கெல்லாம் நம்பிக்கையான ஆள் கிடைக்கணும். ஆனந்திக்கு கிடைச்சிருக்கு. பகவான் அவளுக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. சாமியாரே, இவ ஒருத்தி எப்ப பாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. நாங்க யாரும் லவ் பண்ணல, போதுமா? ஏய், முதல்ல அவங்கள நிறுத்த பாப்போம் வாங்க.